அந்த எழுத்தாளரோட 70வது வயசில் அவருக்கு சாகித்ய அகாடமி விருது கிடச்சிருக்கு. அவரை பேட்டி எடுக்கிறதுக்காக ஒரு இளம் நிருபர் போயிருக்காரு. அவரை பற்றி இவருக்கு எதுவுமே தெரியாது, இருந்தாலும் பேட்டி எடுக்கலாம் போயிட்டார். போய் உட்காந்துட்டு உங்களோட காதல் அனுபவங்களை பற்றி சொல்லுங்க ஐயா அப்படின்னு இருக்காரு. என்னது காதல் அனுபவமா அப்படின்னு யோசிச்சுட்டு அதை பற்றி ஒரு புதினம் ஒன்று எழுதியிருக்கேன்ப்பா, நீ படிப்பான்னு இருக்காரு. புதினமா? அதை நான் அப்புறம் படிக்கிறேன் ஐயா, உங்கள் வாயாலே சொன்னீங்கன்னா நாங்கள் அப்படியே டேரெக்டாக ரெக்கார்ட் பண்ணிக்கோம்ல அப்படின்ட்டு இருக்காரு. இவருக்கு அந்த கேள்வியில் அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. அதனால் அடுத்த கேள்விப்பான் இருக்காரு. உங்களோட மனைவியை நாங்கள் பார்க்கலாமா, ஏன்னா உங்களோட வெற்றிக்கு கண்டிப்பாக அவங்க தான் காரணமாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னோடனே இவரோட மனவேதனை இன்னும் அதிகமாகிடுச்சு. ஏன்னா இந்த எழுத்தாளரோட மனைவி இறந்து 20 வருஷம் ஆச்சு. அப்படின்னா இவரை பற்றி எதுவுமே தெரியாமல் இந்த பத்திரிக்கையாளர் வந்திருக்காரு. இதுமாரி ஒரு சில கேள்விகள் கேட்டுட்டு இருந்தோடனே அவர் கொஞ்சம் கோபமாக எழுந்திரிச்சு போயிட்டார். உடனே இந்த பத்திரிக்கையாளர் வந்து எப்படி எழுதுறாருன்னா, பத்திரிக்கையாளரை மதிக்க தெரியாத சாகித்ய அகாடமி விருது வாங்கிய எழுத்தாளர் அப்படின்னு. அதையும் படிச்சுட்டு இந்த எழுத்தாளர் ரொம்பவே மனவேதனைப்பட்டிருக்காரு. ஜனநாயகத்தின் 4வது தூண் பத்திரிகை. இதை உணர்ந்து பெரும்பாலான பத்திரிகையாளர்கள் அப்படி தான் நடந்துட்டுருக்காங்க. ஆனால் ஒரு சில நபர்கள் ஒருத்தவங்களை பேட்டி எடுக்க போகிறோம்னா எப்படி பேட்டி எடுக்க போகிறோம், என்ன பேட்டி எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி எதுவுமே தெரியாமல் கான்ட்ரவர்சியலான கொஸ்டின்ஸ் மட்டுமே கேட்டுட்ருக்காங்க. அது போன்ற ஒரு சில கேள்விகளால் ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களையுமே பெரும்பாலான பேர் தவறாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஒரு சில நபர்கள் தயவு செஞ்சு மாறிடுங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்கள் எழுதுகிற எழுத்து தான் நாளைக்கு வரலாறாக மாறப்போகுது அப்படிங்கிறத மட்டும் மறந்துடாதீங்க.